सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷேர். இன்றைய தினத்தில் ராசி பலன் நிகழ்ச்சி. இது புதியகம் வழங்கும் ராசி பலன். ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம ராசி பலனை பார்க்கும்பொழுது நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் நமக்கு 9 கிரகங்கள் 12 கட்டங்கள், அது மட்டும் இல்லாத சந்திரனுடைய இன்றைய நிலையை வைத்து நம்ம பலாபலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாங்க குறிப்புகள் ரொம்பவுமே உதவிகரமாக இருந்துட்டுருக்கு. நிறையா பேர்த்துடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்டக்காயின்னு இருப்போம். சரி, இதுலேருந்து நான் கடந்து வரணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் நிறையா பேர் இருப்பாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நிறைய நபர்கள் இதை கேட்குறாங்க. சார், இந்த ப்ராப்ளத்துலேருந்து நான் கடந்து போகணும், இந்த ப்ராப்ளத்துலேருந்து நான் கடந்து வரணும், இதுக்குள்ளேயே என்னுடைய பிரச்சனைகள் நான் மாட்டின்னு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார், ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள் சார், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ, எனக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்குண்டான ஆன்மீக தகவல் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தினமும் ஆன்மீக தகவல் புஸ்தகம் போட்டு எழுதி வச்சு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஏராளமான பேர் இருந்துட்டுருக்காங்க. அவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வழிபாடு ஒரு பிரச்சனையிலிருந்து கடந்து வர்றதுக்கும், ஒரு விஷயத்தில் ஸ்டக்கானவங்ககிட்டேருந்து கடந்து வர்றதுக்கும், என் பிள்ளை இப்படி மாட்டின்ட்டேன், நான் என்ன பண்ணுறது, இதுலேருந்து கடந்து வரணும், இந்த மாதிரி ப்ராப்ளத்திலேருந்து விடுபடுறதுக்கு இந்த வழிபாட்டு முறைகள் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்துருக்கு. இது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், பெரிய மாற்றங்கள் இருந்துருக்கு. இது இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது இன்றைக்கி நான் பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இட்ஸ் ஃப்ரம் மை ஏஜ் ஆஃப் 14, அதாவது 14 வயசுலேருந்து இத்தனை பேருக்கு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு முறைகள். அதனால் இதில் அவ்வளோ பயனுள்ளது இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 16/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 31ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம், காலை 7 மணி 7 நிமிடம் வரை, பின்பு அஸ்தம். இன்றைய திதி சதுர்த்தி, இரவு 8 மணி 14 நிமிடம், பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம், காலை 7 மணி 7 நிமிடம் வரை, பின்பு சதய நட்சத்திரம். கும்பராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் பார்த்துட்டேன்னா நாக சதுர்த்தி, ரொம்ப விசேஷமான நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த அற்புதமான நாள். சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். நவக்கிரகத்தில் பிரதான வழிபாட்டுக்கு சூரியன் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அப்போது இந்த சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரியோதயம் காலத்தில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துவிட்டோம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு, மேஷராசிக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்து யோசிக்கும் பொழுது கடவுள் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணுறார். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். மறைமுக எதிரிகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருப்பாங்க. இன்றைய தினத்தில் இடம், வீடு, பொருள், வாகன சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டுக்கு பக்கத்துலேயே சொந்த பந்தங்கள் இருக்கிறவங்க, அவங்க அடிக்கடி டக்குன்னு வந்துடுறாங்க, என்னது எதுவுமே சொல்லாமே வந்துடுறாளே அப்படிங்கிற ஒரு கோபம் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும். சில விஷயத்தை சகிச்சு போவே, சில விஷயத்தை சகித்து கொள்ளவும் முடியாது. நண்பர்கள் மத்தியில் பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கவனமாக இருக்கணும். நினச்ச காரியம் நடக்கும். சுய வெற்றி, செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். கேட்ட இடத்துல பண வரவுகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மூச்சு சம்பந்தமான பிரச்சனை, நீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனம் தேவை. ஒரு விஷயம் நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருக்கோம், அது நடக்கணும்னு நினச்சவங்களுக்கு அற்புதமாக நடக்கும். கடன் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் பற்றி சிந்திப்பீங்க. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறதும் நல்லது. மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு காரியம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈடேறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
இன்றைய தினத்தில் பிரயாணங்கள், இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஹவுஸ், சேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், இது போன்ற சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. உடலில் மிகப்பெரிய ரோகம், வேதனை, வலி இருந்துருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில ப்ராப்ளத்தில் இருந்தவங்க அந்த ப்ராப்ளத்திலிருந்து ஒரு மாற்றங்கள் இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. நிச்சயதார்த்தம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், குழந்தை போன்ற நல்ல விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நல்ல செய்திகளுக்காக எதிர்பார்த்த ரிஷபராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இன்றைய தினத்தில் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணத்திற்கே உகந்த தினமாக இன்றைய தினம் உண்டு. தொழிலுக்கு உண்டான முதலீடு சேரும். வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, பொருள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் மனசில் வந்து பதிய வச்சுருக்கும். இவங்க அப்போவே இதை சொன்னாங்க, இவங்க அப்போவே இதை பேசினாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு வாடகைக்கு விடணும், வீடு நிறையா கட்டணும், கல்யாண மண்டபம் கட்டணும், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி பெறும். பணவரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்ருக்கும். பெரியவங்களுடைய சில சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் தீரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்களுக்கு வீடு சம்மந்தமான விஷயங்கள், வீட்டில் எப்போ பார்த்தா கிராக் விழுந்துட்டே இருக்குது, வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது, அதை உட்காந்து பேசுவீங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் பேசக்கூடியதாக இருந்துருக்கும். இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற எண்ணங்களும் அப்பப்போ தோணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் நிறையா இருக்கும். நிறையா நபர்களை பார்த்தா இங்கேயும் அங்கேயுமா கூட நடந்துட்டு இருப்பாள். யோசனைகள் அப்படியே மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் இப்படி இருக்குங்கிற பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம எடுத்தமாக கவுத்தமான சில காரியங்களை பண்ணுவோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களும் யோசித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி கூடி வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டால் போதும். வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் பெருசாக நினச்ச விஷயங்கள் சாதாரணமாகவும், சாதாரணமாக நினச்ச விஷயம் மிகப்பெரிய விஷயமாகவும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு பிரயாணங்கள் உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடக்கும். சில நேரம் உபத்திரவம் இருந்தாலும் அதை பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் கொடுக்கக்கூடிய நாளுங்க. நிச்சயமாக பணம் வந்து இருந்துருக்கும். குடும்ப பிரச்சனையில் மற்றவர்கள் விஷயத்தை கலந்து கொள்ளக்கூடாது. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் கம்ப்யூட்டர், ஐடி சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக யோசித்து பார்க்கும் பொழுது பார்த்துட்டேன்னா இன்றைய தினம் லாபமும் உண்டு, விரயமும் உண்டு. ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னப்பா அது லாபமும் இருக்குது, விரயமும் இருந்துட்டுருக்கேன்ற பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஃபேமிலி விஷயங்களில் சில கருத்து எடுக்கும். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்து போகும். அதை பற்றி பெருசாக ஒன்றும் நினைக்க வேண்டாம். வெளிநாடு, வெளியூர், ஆன்சைட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க அனுகூல்யம் உண்டு. பணம் சம்மந்தமான கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். பட் பேலன்ஸ்டாக இருந்துட்டேன்னா எதையும் சமாளிக்கக்கூடிய. இன்றைக்கி வந்து இந்த காரியம் நடக்கணும், பரவாயில்ல, நமக்கு லாபமோ நஷ்டமோ காரியம் நடந்துடுது அப்படின்னு நினச்சிட்டாலே எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும். அதே சமயத்தில் வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பம், நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன், குடும்பம் வந்து இங்கே இருந்துருக்கு, அவங்க வந்து மைக்ரேட் ஆகணும், இதற்குண்டான முயற்சி எடுத்துன்னு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கும் காரிய அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் பேச்சை கேட்டு ஒரு சில விஷயத்தை டைரெக்டாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்றைய தினத்தில்
நினச்சது நடக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல் நிறையா இருந்துட்டுருப்பாங்க. ரொம்ப வயசானவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்ற தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கும். என்ன சார் சாதகம், தயவுசெய்து இப்படி சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா எந்த கிரகமும் வேலை செய்யாது. ஜெயிப்பேன், நான் சக்ஸஸ் ஆவேன், எவ்வளோ சோதனை வந்தாலும் நான் வந்து தாண்டி வருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி ஒரு சிக்னலுக்கு வந்து க்ரீன் சிக்னல் விழுகுதோ அந்த மாதிரி இன்றைக்கி எல்லா காரியம் டக்கு டக்குன்னு விழுகும். ஒரு சில காரியம் நடக்கலைன்னா நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. நடந்து நமக்கு பெரிய தொல்லை தரதை விட நல்லா நடக்காமல் இருக்கிறது நல்லது தான். அப்படி மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா மூகாம்பி அம்பாள் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடாக அமையும். துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் பண விவகாரங்களில் கவனம் தேவை. கொஞ்சம் நேரங்களில் கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யுது. இது நடக்கலை, அது நடக்கலைங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். தொழில் சம்மந்தமாக ஒரு சில காரியங்கள் நடக்காமல் ஒரு சில காரியங்கள் நடக்கும். ரெண்டுமே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. பட் தொழில் சம்மந்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா, அதுவும் வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சில விரயங்கள் இப்போதைக்கு இப்போ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், அதில் வந்து முதலீடு செய்ய தானே ஆகணும். அதில் வந்து நம்ம விரயங்கள் பண்ணத்தான் ஆகணும். அப்படி விரயங்கள் பண்ணாலும் பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துன்னு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எடுத்ததை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி நண்பர்களுக்கு விசேஷமான ஒரு முயற்சி கண்டிப்பாக லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை தரும். பிரத்யங்கர வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடாக உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரயாணங்கள் லாபம் உண்டு. அப்பா ரொம்ப நாளாக அப்பாட்ட பேசுகிறதே கிடையாது, இப்போ அப்படி கிடையாது, பேசுவேன். சித்தப்பா பெரியப்பா சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா லாபங்கள் கூடி வரும். மனசில் நினச்சது ஒரு காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் மனஸ்தாபங்கள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். தெளிவான பேச்சுவார்த்தைகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் நம்ம நினச்சது அப்படியே நடக்கும். இன்ட்யூஷன் வில் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இன்றைக்கி நடக்கும். கனவுகள் பலிதமாகும். பெஸ்ட்டு டே இந்த நாள். எல்லா ஒரு பிரச்சனையை போட்டு மனசில் குலுக்கிக்கிறத விட நம்ம நடக்கிறதை இன்று சரி இயற்கை என்ன செயல்படுத்துதோ அதை அப்படியே விட்டுடணும், அது பாட்டுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு சில முயற்சி எடுத்துகிட்டு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரும். குருமார்களை சந்திப்பீங்க. குலதெய்வ வழிபாடு இன்றைய தினத்தில் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுறது விருப்பம் இருக்கிறவங்க இன்றைக்கி பிரயாணம் பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்திருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் இன்றைக்கி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துருக்கு. நீங்கள் வந்து கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் மனக்கசப்புகளும் மன கஷ்டங்களும் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பாதகம் தரக்கூடிய விஷயங்கள் அப்பப்போ வந்து போகும். பட்டு ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் லாபங்கள் உண்டு. சில தடங்கல்கள் வரும். தடங்கள் வந்தாலும் நல்லதுக்குன்னு மனசில் நினச்சிக்கோங்க. யாரோ ஒருத்தர் உங்களோட ஈகோவை கிளாஷ் பண்ணி பார்ப்பாங்க, யாரோ ஒருத்தர் ஒரு ஈகோவை இது பண்ணி பார்ப்பாங்க. அது சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். பார்ப்போம் அப்படின்னு ஒரு தட்டி ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி சில நேரங்களில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். தொழிலில் முடிவெடுக்கும் பொழுது பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நாம ஒரு முடிவெடுக்கிறத விட பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது, நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் பெரியவர்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். சில தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்களை தாண்டி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் தாண்டி ஜெயிப்பீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தனுசு ராசி நண்பர்களே, பிரியப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாமையும் மனசுலேயே அப்பப்போ நினச்சிட்டு எங்கே போய் சொல்கிறது, இது கவலைப்பட வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், நேரம் வரும், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக. இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு.
மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் 4-5 நாள் அப்படியே யோசித்து பார்த்தோம்னா, நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக வீட்டில் பேசும்பொழுது குற்றம் சொல்லி பேசுறது, குறை சொல்லி பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மளை அறியாமே அப்படி பேச வைக்கும், அவளை புரிஞ்சுக்கவும் வைக்கும். ஸோ யூ மஸ்ட் பி டேக் கேர். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ள வேண்டும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். அரசாங்க கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம். ஆசிரியர் பெருமக்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். எஜுகேஷன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய அரியர் இருக்குது சார் அப்படின்னா உட்காந்து படித்தா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருந்துருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினம். நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் போகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப கவனமாக, ரொம்ப பார்த்து அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்திலும் அதே போன்று தான். சில விஷயங்கள் கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில யோசனைகள், சமயோஜித யோசனைகள் உங்களுக்கு பலன் கொடுத்தாலும் இன்றைய தினத்தில் நட்சத்திர சரியில்லாதங்காட்டி மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, இதில் போனோம்னா இவ்வளோ ஜெயிச்சிடலாம், இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ பணம் கிடச்சிதுன்னா இவ்வளோ அடுத்த லெவலுக்கு போயிடலாம், அப்படி இருக்கக்கூடாது. இன்றைய தினத்தில் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிகமான வேகம் ஆகாது, அதிகமான கோபம் ஆகாது. அது சில பாதிப்புகளை மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளில் பொழுது ரொம்ப கவனமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய நாளில் பார்த்துட்டிங்கன்னா வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். திருமண காரியம் கைகூடி, பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாளாக மனசில் இதை நினச்சிட்டே இருக்கேன் சார், எப்போ சார் எனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க ஒவ்வொன்றாக வெற்றி பெறும். ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப லைக் பண்ணி, ரொம்ப விருப்பப்பட்டு, ரொம்ப அதில் வந்து இந்த பிளானிங் எல்லாம் போட்டு பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே போன்று மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போயிடும். யார்ட்டையாவது உட்காந்து மனசு விட்டு பேசுகிறதுக்குண்டான நாளாக கூட இன்றைய தினத்தில் இருக்கும். 1க்கு 100% விரயமாகிறதே நான் என்ன பண்ணுறது, பின்னாடி 1000 மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடும், குரு வழிபாடும் வெற்றி வழிபாடாக அமையும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து வெற்றி பெறணும், அதே சமயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக்காக இருந்துகிட்டே இருக்காங்க. நான் வந்து அடுத்த நிலைக்கு என்னால் வர முடியல, இந்த இடத்துல இந்த பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், இதிலேருந்து வெளியில் வரணும், நான் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப ஸ்டக்காகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வழிபடக்கூடிய விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது வாழ்க்கையில் வந்து இதில் வந்து மாட்டிக்கிட்டேன், இதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன்னா சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வழிபாடு ரொம்பவுமே பயனுள்ள வழிபாடாக இருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு, தினந்தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய டிபெண்ட்ஸ் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு ஆஞ்சநேயர் தான் வாயு புத்திரன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளால் முடியலன்னு சொல்லும்போது அதிலிருந்து வெளியில் எடுக்கக்கூடிய சக்தி ஆஞ்சநேயருக்கு உண்டு. அப்போ அந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, ராம நாமத்தை சொன்னாலே போதும் பாபங்கள் போகணும். கோடி அர்ச்சனை ராமருடைய நாமத்தை சொன்னோம்னா பாபங்கள் போகிறதுன்னு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. அது உண்மைதான். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு நம்ம ஸ்ரத்தையாக பக்தியாக பண்ணுறவங்களுக்கு எல்லா காரியம் சக்ஸஸாக இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் தினந்தோறும் ஆஞ்சநேயரை கும்பிடாமல் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டார். அவர் சொல்லுவார், காற்று மாதிரி இருக்குது ஒவ்வொரு விஷயமும், அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த காரியம் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிடுது சார். எனக்கு தெரியறது இது எல்லாமே என்னுடைய சக்திக்கு உட்பட்டது கிடையாது, எனக்கு ஆஞ்சநேயர் தான் கூட இருந்து எல்லாமே. இந்த பிலீவ் இருக்குது பார்த்திங்களா, இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா, அவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஈஸியாக அவரை வந்து கேக் வாக் மாதிரி பண்ண வச்சு விட்றாரு. அந்த மாதிரி ஆஞ்சநேயரை பயமோட பக்தியோட எவர் ஒருவர் வழிபடுறாரோ அவருக்கு எல்லா விதமான பலன்களும் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னா, நீங்கள் அர்ஜுன் சாருடைய இதில் வந்து சொல்லுவார், ஆஞ்சநேயருடைய இதை பார்த்து அவர் சொல்லுவார், எல்லாமே அவர் பார்த்து பண்ணுவார்.
நடிகர் அர்ஜுன் சார் வந்து இதை சொல்லுவார். எஸ், ஏன்னா அவருக்கு தெரியும் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர், அவ்வளோ பலம் பொருந்தினவர் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரை வந்து எப்போ ஒருவர் நல்ல மனஸ்ரத்தையோடு வழிபடுறாரோ அவருக்கு எல்லா விதமான நன்மைகளும் பலன்களும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.